ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பை ஜி. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுக்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற படம் மார்ஷ்மெல்லோ. இப்போ ரீசெண்டாக 2025 வெளிவந்த ஒன் ஆஃப் தி ஹாரர் த்ரில்லர் படமான இந்த படத்தோட கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை உங்களுக்கு நரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துச்சு. அதனால தான் இந்த கதையோட இன்னைக்கு வந்திருக்கேன். ஓகே, நேராக கதைக்குள்ளே போயிடலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலோடைய புது விவராக இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. சோ இந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுடைய ரூம்குள்ளார பயங்கரமா மழை பெய்யுது. அந்த மழை தண்ணி அவன் மேல பட்டு அவன் ஏந்திரிக்கும் போது திடீர்னு நிறைய தண்ணி அந்த ரூம் முழுக்க வருது. எங்க இருந்து இந்த தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சி பார்த்தா அது எல்லாமே அவனுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு கீரைல இருந்து வருது. அப்ப யாரோ ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் வந்து இவனை பயமுறுத்த அந்த ட்ரீம்ல இருந்து அவன் ஏஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. சோ அவன் கண்டதெல்லாம் கனவு போல இருக்கு. காலையில ஏஞ்சி உட்காந்து எழுத்தாப்புல பசங்க விளையாண்டுட்டு இருக்கதை அவன் பார்த்துட்டு இருக்க. சரி, அவங்க கூட போய் நம்மளும் விளையாடலான்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப நர்வஸ்னஸோட போய் கேட்கறான். பட் இருந்தாலும் அந்த பசங்க வந்துட்டு இவனை சேர்த்துக்கிற மாதிரி இல்ல. அவனுங்க மட்டும் கிளம்பி போக இவன் உம்முன்னு நிக்கிறான். இப்படி நடக்கிறது எல்லாத்தையுமே கார்டன்ல உட்காந்துட்டு இவருடைய தாத்தா ராய் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அன்னைய நாள் நைட்டு டின்னர் டேபிள்ல காரணம் குடும்பமா உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாத்தா, அம்மா, அப்பா கூட இந்த பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சம்மர் கேம்புக்கு வந்து உனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், நீ போக வேண்டியது இருக்கும், உன்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இந்த பையனுக்கு அதுல எந்தவித இன்ட்ரெஸ்டும் இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவன் சொல்லவே தாத்தா ராய் என்ன பண்றாரு, இல்ல கண்டிப்பா உனக்கு அங்க நடக்கிறது எல்லாமே பிடிக்கும், ஒரு நல்ல கிரேட் டைமா இருக்கும், உனக்கு புதுவிதமான அனுபவமா இருக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொல்ல தாத்தா சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த பையனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பையனுக்கு ஒரு பாக்கெட் நைஃபையும் கொடுத்து இது உன்னோட பாதுகாப்புக்கு வச்சுக்கொண்டு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி ஒரு 2 ஸ்டெப் தான் நடந்தாரு. அதுக்குள்ள தடறி கீழே விழுந்துட்டாரு. என்னன்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக். ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி அவரோட உயிர் பிரிஞ்சு போக அடுத்ததான் இவனுக்கு சம்மர் கேம்புக்கு வந்துட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஒரு மாதிரி இவன் உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க. அவங்க அம்மா வந்து பேசுறாங்க, சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப கட் பண்ணி இந்த சம்மர் கேம்ப் நடக்குது இல்லைங்களா, அந்த இடத்த காட்டினா ரொம்ப பரபரப்பா இந்த கேம்புக்கான எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. சோ இப்ப இந்த சம்மர் கேம்ப்ல இருக்கக்கூடிய இந்த வாலண்டியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் யாருன்னு பார்க்கலாம். இவன் பேரு கேஷ்வார் அண்ட் இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் லாரி. சோ இவங்க எப்பயுமே கொஞ்சம் வந்துட்டு கசமுசான்னு இருக்கக்கூடிய ஒரு கப்பல். ஆனா வந்து நல்ல ட்ரெயின்டு வாலண்டியர், குழந்தைங்களை பாத்துக்கிறதுல. இவன் பேர் எவ்ரி, எப்பயுமே கொஞ்சம் வந்துட்டு போதையோடய இருக்கக்கூடிய ஒரு ஆள். சோ இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த போதை மருந்துல. அடுத்ததா பிராங்க்லின். சோ ரொம்பவே கொஞ்சம் சென்சிபிளான பர்சன் இந்த குரூப்ல. ஃபைனலா ரேச்சல். சோ இவ தான் வந்து இந்த குரூப்பை முழுக்க லீட் பண்ணக்கூடிய ஆள், கிட்டத்தட்ட கோஆர்டினேட்டர் மாதிரி. சோ இவங்களெல்லாம் தாண்டி கொலின்னு ஒருத்தர் இருக்காரு. சோ இவர் தான் வந்து இந்த டோட்டல் கேம்ப் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய டைரக்டர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன். சோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பசங்களுக்கான சம்மர் கேம்பை நடத்த போறாங்க. சோ இவங்க எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ரெடி பண்ண அடுத்த நிமிஷம் நிறைய பசங்க இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணி எல்லாருக்கும் வந்துட்டு அந்த கேம்ப்ல இடமும் கொடுக்குறாங்க. இதுல நம்ம மார்கன் இருக்கான் இல்லைங்களா, இவன் தங்க போற இடத்துல சிஜேன்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரகண்டா, ரொம்ப ரவுடி மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். இவன் கூடயா தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட மார்கன் அங்கே போய் தங்க இந்த ஓரியன்டேஷன் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்க்கான டைம் வருது. ஸோ எல்லா குழந்தைங்களையும் ஒரு லேக்குக்கு பக்கத்தில் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாரையும் லைனாக நிற்க சொல்றாங்க. அப்போ டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு பையன் இருக்கான். அந்த கேஷ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தா இல்லைங்களா வாலண்டியர்ல, அவன் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டா நிற்க சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பையனை லைட்டாக கலாச்சி விட்டுட்டு போக அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ தனியாக நிற்க அவங்கிட்ட வந்து பில்லார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசுறா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு இவங்கிட்ட பேசவே எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நம்ம ஆள் நேரா போயிட்டு என்ன பண்றான், அந்த டிர்க் அப்படின்னு ஒரு பையன் இருந்தாங்களா, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நிக்க அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ இந்த கொலின் வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா டைரக்டர், அவர் வந்து இந்த கேம்ப்ல வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு நீங்க இருக்கணும், என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேக்ல நீங்க இப்பெல்லாம் போயிட்டு குதிச்சு என்ன பண்ண போறீங்க, நீச்சல் அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லவே இந்த பையன் மார்கன் இருக்கால, அவன் போயிட்டு அந்த ரேச்சல்ன்ற பொண்ணுகிட்ட என்ன சொல்றான், சாரி என்னால முடியாது, எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்றான். அதை கேட்ட இந்த சிஜேன்றவன் என்ன பண்றான், ரொம்ப சத்தமா பாருடா இவனுக்கு நீச்சலே தெரியாதான், இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி பண்ண மத்த பசங்க அதை பார்த்து சிரிக்க இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு மார்கன் என்ன பண்றான், நம்ம ஹீரோ என்ன பண்றான், வேக வேகமா திரும்பி போறப்ப அவன் காலை தடுக்கி விடவே அவன் கீழே விழுந்துடுறான். அதையும் பார்த்து எல்லாரும் சிரிக்கவே இதை பார்த்த கோலி எனக்கு இதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும்னு தோணிட்டு எல்லாரையும் திட்டி அமுச்சு விட்டுட்டு இந்த சிஜேவியும் ஆஃபீஸ் ரூமுக்கு போன்னு சொல்லிடுறாரு. அந்த பையனும் திரும்பி வந்தோடனே பயங்கரமா வந்துட்டு அந்த சிஜேவியும் அவன் ஃப்ரெண்டையும் வந்துட்டு இவர் திட்டிட்டு இருக்க, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டுறதையே அவனுக்கு ஜோக் ஆக்கிட்டு அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகுது. அன்னைக்கு நாள் நைட் எல்லாரும் கேம்ப் ஃபயர் போட்டுட்டு மியூசிக் வந்து ப்ளே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்ட் பப்ளி பாய் கூட வந்துட்டு சாம் அண்ட் ராஜ்னு சொல்லிட்டு 2 பேர் என்னாராங்க ஒன்னா சேர்றாங்க. இப்படிதானே ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். இப்படி ஒரு குரூப் அங்க ஃபார்ம் ஆக எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த மியூசிக்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம்னு கேட்கவே இந்த ரேச்சல் என்ன பண்றா, சரி ஓகே நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி இந்த கேம்போட பேரு ஆல்மார். இந்த கேம்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி இங்க நிறைய கேபின் இருந்தது. அந்த கேபின்ல ஒரு டாக்டர் இருந்தாரு. அவருக்கு ஒரு
ஒய்ஃப் அண்ட் 2 குழந்தைங்க. எல்லா நைட்டுமே என்ன பண்ணுவார் அந்த டாக்டர், குழந்தையும் அவங்களுடைய ஒய்ஃபும் தூங்கினோடனே அவருடைய பேஸ்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் போயிட்டு ஏதோ பண்ணுவார். இதை பாக்குற அந்த ஒய்ஃபுக்கு ஏதோ சஸ்பிஷியஸா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் யாருக்குமே தெரியாம அந்த டாக்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் போய் பார்க்க அங்க அவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னன்னா அந்த டாக்டர் டெய்லி நைட்டு போயிட்டு நிறைய டெட் பாடிஸை ஆராய்ச்சி பண்ணி டிஸ்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு விதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் அங்க நடத்திட்டு இருக்காரு, அதுக்கோசரம் நிறைய பேரை வந்துட்டு கில் பண்ணிருக்காரு அப்படின்றது அவங்க ஒய்ஃப்க்கு தெரிய வர அந்த ஒய்ஃப் அதை பார்த்து பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடினவங்கள அவர் பிடிச்சி திரும்பி அவங்களையும் கொன்னு அவங்களையும் இந்த மாதிரி டிஸ்ஃபிகர் ஆக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதை சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் அது இல்ல சரி சரி கதை முடிஞ்சது, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் இங்க இல்ல அவர் போயிட்டாரு, நம்ம கேம்பிங் வந்துருச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளம்பி அவங்களுடைய கேபினுக்கு போறாங்க. அப்ப தனியா பயந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ கூட வந்து அந்த பில்லார் அப்படின்ற பொண்ணு பேசுறா. இந்த பார் அவங்க ஏதோ கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்காங்க, நம்மள என்கேஜ்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சிட்டு வந்து பயந்துட்டு இருக்காது, என்ன நாளைக்கு காலைல பார்க்கலாம் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவ போக இவனும் பாய் சொல்லிட்டு நேரா அவனுடைய ரூமுக்கு வந்துட்டு பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது படத்தோட ஃபர்ஸ்ட்ல காட்டின மாதிரி திரும்பி இவனுடைய ரூம் முழுக்க என்ன ஆகுனா தண்ணி கொட்டுற மாதிரி இவனுக்கு தோணுது. அந்த தண்ணியில இவன் முழுகிற மாதிரி இருக்கு, யாரோ ஒருத்தவங்க இவனை வந்துட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால அந்த இடத்த விட்டு பயந்துட்டு இவன் வெளியில வர ரொம்ப தூரத்துல இறந்து போன இவருடைய தாத்தா உட்காந்துட்டு இவன் கிட்ட கத்துற மாதிரி இருக்கு. அதை பார்த்து கொஞ்சம் பயந்து போகவே பட்டுன்னு கத்தி அந்த பயத்துல இருந்து வெளியில வரும்போது தான் தெரியுது இவன் இருந்ததெல்லாம் ஒரு இல்யூஷன்லன்னு சொல்லிட்டு சரி ஓகே கண்டதெல்லாம் கனவு, நேரா என்ன பண்ணிடலாம் கேபினுக்கு ஓடிடலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருந்து தலையை மட்டும் விட்டு எட்டி பார்த்தா யாருமே இல்ல, மயான அமைதி. அதுக்கப்புறமா பொறுமையா அவன் என்ன பண்றான் கேபினை நோக்கி போலான்னு ட்ரை பண்ணும் போது ரொம்ப தூரத்துல ஒரு சூட் போட்டுக்கிட்டு தலையில வந்துட்டு ஒரு லைட்டோட ஒரு ஆள் வெளியில வரதை பாக்குறான். அந்த ஆளை பாக்குறதுக்கே இவனுக்கு பயமா இருக்கு. அதனால இவன் நேரா என்ன பண்றான் இவனோட கேபினுக்கு போகாம அந்த ரேச்சல்னு ஒருத்தி இருந்தால அவளுடைய கேபினுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேனை நான் வெளியில பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ண அதுக்கு இந்த ரேச்சல் என்ன சொல்றா, உன்னை பத்தி ஏற்கனவே உங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க உனக்கு நிறைய நைட் மேர் வரும்னு சொல்லிட்டு, இது உன்னுடைய நைட் மேர்ல வந்த ஏதோ ஒரு ஆளா இருந்திருப்பாங்க, இந்த கேபின்ல அப்படிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல இல்ல நான் என் கண்ணால பார்த்தேன் நம்புங்க அப்படின்னு சொல்லவே அந்த பையனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுட்டு இந்த பிராங்க்லின் ஒருத்தர் இருந்தாங்களா அவன் என்ன பண்றான் மார்கனை அவனுடைய கேபினுக்கு கூட்டு போய் காட்டும் போது பாரு உன்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நீயும் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க பிராங்க்லின் விட்டுட்டு வர அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. நம்மளுடைய ஹீரோ போயிட்டு நேரா அந்த பில்லார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால அவளை தான் பாக்குறான். பார்த்து அவகிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப வந்துட்டு இந்த பொண்ணு புக் படிச்சிட்டு இருக்க, உனக்கு புக் படிக்க ரொம்ப பிடிக்குமான்னு நம்ம ஹீரோ கேட்க அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு புக்குனா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் வருது. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றா ஓகே ஒரு ரீடிங் டேட் போலாம் நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து நிறைய புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை இன்வைட் பண்ணிட்டு அவங்க இருந்து போக சாருக்கு ஒரு மாதிரி குஷியா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் யார்கிட்டயும் அவன் பேசினது கிடையாது, இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட். ஸோ இதுல இருந்து அவனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வர இவனுக்குன்னு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க இல்லைங்களா, அவங்க கூட ஜாலியா விளையாண்டு ரூமுக்கு வரும்போது இந்த சிஜே கிட்டையும் நல்லா பழகணும்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு அவனுடைய அந்த ரவுடி குணத்தை தான் காட்டுறான். இப்படியே அடுத்தடுத்த சீன் போக கேம்ப்ல என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த சிஜே பேசுறான், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேக் பக்கமா கூப்பிட்டு போறான். கூப்பிட்டு போயிட்டு சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி கேட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணலாமே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவே பட்டுன்னு இந்த பையனை என்ன பண்ணிட்டானா அதாவது நம்ம ஹீரோவை வந்துட்டு லேக்ல தள்ளி விட்டுட்டான். அங்க லேக்ல அவன் வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க நம்மளுடைய ஃப்ரெண்டு மார்க்கனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜன்ற பையன் பார்க்க வந்துட்டு இந்த சிஜே வந்துட்டு தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை பண்ணிட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ அந்த சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த கேம்போடைய வாலண்டியர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள அந்த கேஷ்வார்ன்ற வந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்தி அவன் வந்து அந்த சிபிஆர்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சண்டை போட்டார் ராஜோட மூஞ்ச இந்த சிஜே அடிச்சு உடைக்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல கொலின் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு இந்த சிஜேவை பயங்கரமா திட்டி விட்டுறாரு. இப்படியே இந்த நாள் போகுது. அன்னைக்கு நாள் நைட் ஆகுது. எல்லா பசங்களும் வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு வெளியில ஈடுபட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு மட்டும் அது பிடிக்கல. அவங்க தாத்தா கொடுத்த அந்த பேக்கெட் நைஃப் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுக்கிட்டு அவன் தனியா படுத்திருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த கொலின் வராரு. வந்துட்டு ஏன் இங்கேயே இருக்க நீ வெளியில வரலையா அப்படின்னு கேட்டுட்டு சாக்லேட் மில்க் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது இந்த சிஜே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்றாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லவே இதோ பாரு இந்த ஆல்மார்ல அதாவது இந்த சம்மர் கேம்ப்ல இந்த மாதிரி புல்லிங்லாம் நாங்க டாலரேட் பண்ண மாட்டோம், நாங்க என்ன பண்ணணுமோ சிஜேக்கு அதை பண்ணிட்டோம், பயப்படாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு சமாதானம் சொல்ல கொஞ்ச நேரத்துல இந்த பையன் எங்கேயோ நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களுடைய தாத்தா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இவன் கிட்ட பேசுறாரு. எல்லா இடமும் தண்ணி ஆகுது, இவன் வாயில இருந்து அவ்வளோ தண்ணி வெளியில வருது. அடிச்சு பிடிச்சு ஏஞ்சா திரும்பி ஒரு நைட் மேர். ஸோ கனவு கண்டு ஏஞ்ச இவனுக்கு வெளியில யாரோ ஒருத்தவங்க நடந்து போற மாதிரி இருக்கு. அதனால என்னவா இருக்கும் ஏதா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்ணலான்னு போனா அங்க ஒரு இடத்துல பயங்கரமா வந்துட்டு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல என்னடா இவ்வளோ லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இந்த சிஜேன்னு ஒரு பையன் இருந்தா இல்லைங்களா, அவனுடைய டெட் பாடி அவனை போட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு
மாதிரி அவனுடைய தோலெல்லாம் பிரிச்சு அந்த உறுப்பெல்லாம் வந்துட்டு வெளியில தெரியற மாதிரி படுக்க வச்சிருக்காங்க. இதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோ சுத்தி சுத்தி பார்க்க அங்க வந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே செத்து போய் கிடக்குற மாதிரி இவனுக்கு தெரிய இதை பார்த்து பயந்து இவன் சுத்தி சுத்தி பார்க்க அங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு, அதாவது இந்த கேம்புக்கு வந்த பசங்க தான் வந்துட்டு செத்து போய் கிடக்க பயந்து போன இவன் அங்கிருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த மாஸ்க் போட்ட அந்த ஆள் வராரு. வந்தவர் இவனை அடிச்சு துருத்தி இழுத்துட்டு போலான்னு பார்க்கும் போது இவங்க தாத்தா கொடுத்த அந்த நைஃப் இருந்துச்சு இல்லைங்களா, அதனாலேயே அவனுடைய காலில் குத்த அது இவனுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் கொடுக்குது. அந்த கேப்ல வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்துட்டு தப்பிச்சு போய் நேரா இவனுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அந்த பப்ளி பாய் அண்ட் மற்றவங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்தேன், சிஜே செத்துட்டான், அங்க யாருமே இதா இல்லை, அந்த டாக்டர் ரியல் தான், அந்த கதையில வந்தவன நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்டா இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் அந்த டாக்டர் இந்த ரூமுக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ராஜ் மேல அந்த ஷாக்கை கொடுத்தோன்னே ராஜு கீழே விழுந்துடுறான். இந்த மாதிரி ஒரு ஆளா இவங்க ஷாக் கொடுக்க ட்ரை பண்ணும் போது எப்படியோ அந்த டாக்டர் தள்ளி விட்டுட்டு இவங்க எல்லாம் வெளியில வர அடிச்சு புடிச்சு ஓடு டாக்டர் கிட்ட இருந்து பசங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல வந்துட்டு இதெல்லாம் பார்த்த அந்த கேஷ்வான் ஒருத்தர் இருந்தா இல்லைங்களா, அவன் வந்துட்டு வாக்கி டாக்கில நமக்கு வந்துட்டு பிராங்கோ பட்லர் அப்படின்னு கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு, எல்லாரும் அலர்ட் ஆகுங்கன்றாங்க. ஸோ இவன் இப்படி சொல்லும் போது என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஏற்கனவே இவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இப்ப கட் பண்ணி இந்த டாக்டர் என்ன ஆனார்னு பார்த்தா அவர் வந்துட்டு மற்ற குழந்தைங்களை தேடிட்டு இருக்காரு. தேடிட்டு இருக்கும்போது இந்த ரேச்சல் என்ன பண்றா, கதவை திறந்துட்டு வந்துட்டு சீக்கிரமா எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் வந்துட்டு அவளோட இடத்துக்கு கூப்பிடுறா. அப்படி குழந்தைங்க எல்லாரும் தப்பிச்சு அந்த இடத்துக்கு போறப்ப ஒரு ஆளா ஷாக் கொடுத்து இந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா மயக்கமடைய வச்சுக்கிட்டே வராரு. அப்ப அந்த டைம்ல கேபினை விட்டு வெளியில வந்து இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ரேச்சலோட ரூமுக்கு போகாம இந்த விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கு, எல்லா குழந்தைங்களும் அங்கதான் போறாங்க, நம்ம வெளியில இருந்தா தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. சோ இவங்க ஒரு பக்கமா போற அந்த டைம்ல இவங்களை நோக்கி வந்துட்டு இருந்த டாக்டர் கிட்ட இந்த பிராங்க்லின் ஒருத்தர் இருந்தா இல்லைங்களா, அவனை ஏற்கனவே நான் சென்சிபிள்னு சொல்லியிருக்கேன், அவன் போயிட்டு அந்த டாக்டர் என்ன சொல்றான், இதை நம்ம பண்ணக்கூடாது நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறான் அந்த டாக்டர் கிட்ட. பட் அந்த டாக்டர் எதையும் கேட்காம அவனையும் வந்துட்டு நாக் அவுட் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பசங்களை வேட்டையாட ஆரம்பிக்க இந்த 5 பசங்களும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பூந்தாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஸ்விம்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, சோ அதெல்லாம் இவங்களுடைய ஹெல்ப்புக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம ஏன் வந்துட்டு ஏரியை கடந்து வெளியில போயிடக்கூடாது, நீந்தனோனா அந்தாண்ட போயிடலாம்ல அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான், எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னொன்னே அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத நம்ம போயிடலாம், இங்க இருந்து வந்துட்டு சாவறதுக்கு அப்படி போயிடலாம்ல அப்படின்னு சொல்லும் போது கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் நம்மளுடைய ஹீரோ. அது மட்டும் இல்லாம இவனுக்கு பயங்கர ஒரு பயம் வேற தண்ணினா, ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவன் தண்ணியில மூழ்கி போயிருப்பான், தண்ணியில மூழ்கி ஆல்மோஸ்ட் செத்துட்டான் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இவனுடைய தாத்தா வந்து இவனை காப்பாத்திருப்பாரு. சோ அதனாலதான் இவனுக்கு தண்ணினாலே ஒரு பயம். சோ இதெல்லாம் இவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த டைம் இவங்க ஒரு ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்கல்ல, அந்த டோர்ல வந்துட்டு யாரோ டபால்னு தட்டுறாங்க. யார் என்னன்னு பார்த்தா அது யாரும் கிடையாது, கேஷ்வர். பட் அப்படி அவன் வந்தாலும் அந்த இடத்துல அவனையும் நம்பாம இந்த பசங்க எல்லாம் ஓடிட சாமுன்னு ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணிட்டானா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நிக்க இந்த சாம கூப்பிட்டுட்டு நேரா இந்த கேஷ்வர் போயிட்டு கதவை ஓபன் பண்ண அந்த இடத்துல வந்து இந்த டாக்டர் நிக்கிறாப்ல. டாக்டர் பார்த்தோன்னே இவனை காப்பாத்துவான்னு பார்த்தா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டே இந்த பையனை ஒப்படைக்க இதை பார்த்த மற்ற பசங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து குரூப்பா தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது இதுதான் டைம்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு பொருளை இந்த கேஷ்வார் மேல தள்ளி விட்டுட்டு அங்க வந்துட்டு மறைஞ்சிருந்த மிச்ச பசங்க என்ன பண்றாங்க, அந்த 4 பேரும் கடகடன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கட் பண்ணி இந்த ரேச்சல் இருந்தால அந்த இடத்துல காட்டினா பசங்க எல்லாம் ஒரு மாதிரி பேனிக் ஆகி கையாமையான்னு கத்திட்டு இருக்க, எல்லாரும் அமைதியா இருங்க இந்த ரேச்சல் கத்திட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்த உடனே அந்த டாக்டர் கிட்ட இருந்து குழந்தைங்களை இவ காப்பாத்துவா அப்படின்னு பார்த்தா வேலையை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லவே இந்த டாக்டர் என்ன பண்றாரு, எல்லா குழந்தைக்கும் அந்த ஷாக்கு கொடுத்து மயக்கம் அடைய வைக்கிறாரு. இதுல ஒரு விஷயம், 5 பேர் அந்த இடத்துல லாக் ஆயிருந்தாங்க. அதுல ஒருத்த வந்துட்டு கேஷ்வார் கிட்ட மாட்டிட்டான், மிச்சம் 3 பேர் தான் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளாரோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தால அவ அங்கேயே தான் பதுங்கி இருந்திருப்பா. அவ வந்துட்டு இப்ப தனியாயிட்டா. இந்த 3 பேரும் தனியா வந்துட்டாங்க. இந்த 3 பேரும் தனியா ஒரு பாலத்தாண்ட வந்து நிக்கும் போது அங்க இன்னும் நிறைய வந்துட்டு டெட் பாடிஸ் கிடக்குது. இதெல்லாம் பார்த்து இவங்க பேனிக்காக அந்த இடத்துக்கு இந்த பிராங்க்லின் அப்படின்றவன் தலையில அடிபட்டு கீழே விழுந்தாங்களா, அவன் வந்து இந்த பசங்கிட்ட எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி, நாங்க எப்படி தப்பிக்க முடியும், அந்த பக்கமும் பாடிஸ் தான் கிடக்குது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நேரா நீங்க கொலினுடைய கேபினுக்கு போங்க, அவனுடைய கேபினுடைய பாஸ்கோட் இதுதான், லாக்கை ஓபன் பண்ணி உள்ள போனீங்கன்னா லேண்ட்லைன் இருக்கும், அதுல இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பசங்களையும் அங்க அனுப்பிவிட கட் பண்ணி இந்த ஒரு பொண்ணு மட்டும் மறைஞ்சிருந்தாங்களா, அவ எப்படியோ தப்பிச்சு என்ன பண்ணிட்டானா ஒரு ரோட் பக்கம் வந்துட்டா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் வருது, அதுல ஒரு லேடி வராங்க. வந்தவங்க என்னமா ஆச்சுன்னு கேட்க நடந்த விஷயங்கள்லாம் இந்த குழந்தை சொல்ல, சரி வா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் திரும்பி இந்த குழந்தையை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப கட் பண்ணி இந்த 3 பசங்களும் அந்த கொலினுடைய ரூமுக்கு போனாங்க இல்லைங்களா, எப்படியோ பாஸ்கோட் போட்டு ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணிட்டு லேண்ட்லைன் எடுத்து கால் பண்ணலான்னு போனா அந்த லேண்ட்லைன்ல கனெக்ஷனே போகல. சோ சுத்தமா டெட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில கைய வச்சுட்டு நிக்கவே அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய சிஜேவோடைய ஃபைல பாக்குறான். அப்ப அதுல என்ன இருக்குன்னா அன்னோன் மால் ஃபங்க்ஷன், அதாவது ஏதாவது ஒரு மிஷின் நம்ம செஞ்சாதானே அதுல
மால் ஃபங்க்ஷன் வரும், ரிப்பேர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த சிஜேக்கு காசு ஆயிருக்கு. அவனுடைய பிஹேவியர் இருக்க டேஞ்சர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவனுடைய ஃபைல் மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட ஃபைல், அந்த மாதிரி நிறைய ஃபைல் அதுல இருக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏதோ தெரிஞ்சுக்க இங்க கட் பண்ணி ரேச்சல் ரூம்ல இருந்த எல்லா குழந்தைங்களையும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, மயக்கமடைய வச்சுட்டாங்க இல்லைங்களா. அங்க வந்துட்டு இந்த பிராங்க்லின் அண்ட் கேஷ்வார், ரேச்சல் இவங்க 3 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா ஒரு 3-4 பசங்க மட்டும் வெளியில தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க வெளியில போயிட்டா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த இடத்துக்கு இந்த டாக்டரும் வந்துட்டு மாஸ்க் கட்டும் போது தான் தெரியுது அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, ஏவ்ரின்னு சொல்லி. ஸோ என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, நம்ம ஒரு 4 குழந்தைங்களை மிஸ் பண்ணிட்டோம், மற்றவங்க எல்லாரையும் பிடிச்சாச்சு. சூரியன் உதிக்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் அவங்கள வந்துட்டு பிடிச்சிடணும், இன்னும் 1 மணி நேரத்துல விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஷ்வார் என்ன பண்றான், கையில வந்துட்டு ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துட்டு இவங்களை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறான். அப்படி அவன் வரும்போது அவன் வரதை தெரிஞ்சுட்டு இந்த பசங்க என்ன பண்றாங்க, விண்டோ வழியா அதை பார்த்துட்டு எப்படியாச்சும் அவனை வந்து நாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கோசரம் ஒரு பிளானை போட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த கேஷ்வார் என்ன பண்றா, இந்த கொலினோடைய ரூம்குள்ள தான் அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதால அதை எப்படியாச்சும் அடிச்சு உடைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி வேகமா வந்து அதை முட்டலான்னு வரும்போது இந்த டிக், இந்த பப்ளி பாய் இருக்கான், அவன் கதவை திறந்துட ஓடி போய் இவன் கீழே விழ இதுதான் டைம்னு சொல்லிட்டு அவனை பட்டுன்னு இந்த பையன் அந்த பப்ளி பாய் என்ன பண்ணிட்டான், அடிச்சிட்டு யார்கிட்ட அப்படின்னு நிற்கும் போது பின்னாடியில இருந்து ஒரு ஷாக் வருது. யாருன்னு பார்த்தா பின்னாடியே வந்து அந்த ரேச்சல் என்ன பண்ணிட்டா, இந்த பையன் பப்ளி பாயை பிடிச்சிட்டான். இந்த சீன் இங்க கட்டாக வெளியில போலீஸ் உமன் வந்த மாதிரி சத்தம் கேட்க போயிட்டு ரேச்சல் என்ன பண்றாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க இடத்துல இருந்து ஓடி வந்துட்டா ஏதோ கதை சொல்றாளே அப்படின்னு ரொம்ப ஒரு கிளியரான போலீஸ் உமனா அவங்க பேசிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணை திறந்து திரும்பி ரேச்சல் கிட்டே விட்டாங்க. இந்த போலீஸும் வந்து இதுல ஒரு ஆள் போல இருக்கு. ஸோ மொத்தமா வெளியில போன 4 பேர்ல 2 பேரை பிடிச்சிட்டாங்க. மிச்சம் 2 பேர் யாரு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் பில்லரும் தான். அவங்க 2 பேரை மட்டும் தேடினா போதும், மற்றதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில் இந்த ரேச்சல் வந்துட்டு என்ன சொல்றா, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அடுத்த கோட் கொடுக்குறா, ரோல் பேக் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு தெரியல, என்னன்னு பார்க்கலாம், அதை இனிஷியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அங்க நிறைய வேன்ஸ் வந்து நிக்குது. இந்த டைம்ல மேற்கொண்டு இந்த ஹீரோ என்ன பண்றா, மற்றவங்க ஃபைலையும் ஓபன் பண்ணி பார்க்க அதுல சிஜே ஃபைல் மட்டும் இல்லாம இவனுடைய ஃபைலாவும் இருக்கு. அந்த ஃபைலை படிக்கும் போது தான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவன் என்ன பண்ணிருக்கானா, ஸ்விம்மிங் பூல்ல ஆக்சிடென்ட்டா வந்து விழுந்துட்டான். விழுந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட்ல இவன் செத்து போயிட்டான். செத்து போனவனை ஏதோ ஒரு விஷயம் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க திரும்பி உயிரோட வர வச்சிருக்காங்க. இந்த மாதிரி உயிரோட வர வச்சு நிறைய குழந்தைங்களை தான் இங்க கூப்பிட்டு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க 2 பேருக்கும் ஆர்வம் வர வெளியில காட்டினா அந்த வேன் எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த வேன்ல இந்த மயக்கமடைஞ்ச எல்லா குழந்தைங்களும் என்ன பண்றாங்க, லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப 2வது டாக்டரும் இந்த சீனுக்கு வராரு. ஆக்சுவலி வெளியில சுத்திட்டு இருந்தது ஒரு டாக்டர் கிடையாது, 2 டாக்டர் போல இருக்கு. இது யாருன்னு பார்த்தா கொலின். ஸோ ஒன்னு எவ்ரி, இன்னொன்னு கொலின். ஸோ கொலினும் வந்துட்டு இந்த கோட் சூட்டெல்லாம் கட்டிட்டு அந்த 2 குழந்தைங்க எங்க போனாங்க, அவங்க தான் இப்ப எனக்கு தலைவலியா இருக்காங்கன்னு புலம்பிட்டு இருக்க. அந்த 2 குழந்தைங்களும் கரெக்டா அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க 2 பேருமே இந்த டாக்டருங்க கையில வச்சிருந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை கையில வச்சுட்டு வந்து நிக்க, இந்த பாருங்க அது கொடுத்துருங்க, நாங்க சொல்றது கேளுங்க, நீங்க பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவோ வந்துட்டு ட்ரை பண்றாங்க எக்ஸ்பிளைன் பண்ண. அப்ப அந்த பசங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே செத்து போயிட்டோமா, அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுடைய லைஃபை நீங்க திரும்பி எடுத்துட்டு வந்தீங்களா, எங்க ஃபைல் எல்லாம் நாங்க பார்த்துட்டோம், நான் தான் தண்ணியில மூழ்கிட்டேன்னு அதுல இருக்கேன், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு சொல்லுங்க தெரியணும் அப்படின்னும் போது மத்தவங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ண பயப்படுறாங்க. கொலின் வந்துட்டு என்ன சொல்றாரு, இதோ பாரு உன் ஃப்ரெண்டு யாருமே சாகல, அதே டைம்ல அவங்க யாரும் பிறக்கவும் இல்லை, ஆமா நீ படிச்சதெல்லாம் உண்மைதான், உன் ஃபைல்ல ரியலா இருந்த மார்கன் செத்து போயிட்டான், தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டான், இப்ப இருக்கிற மார்கன் ரியல் கிடையாது, ஆனா பேரண்டோடைய கன்சென்ட்டோட நாங்க ஒரு டெக்னாலஜி மூலியமா ஒன்னு உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க வந்து பிராங்க்லின் சொல்றான், என்ன மனுஷத்தன்மை இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க உண்மையோ உண்மை இல்லையோ ஆனா அவங்க குழந்தை, அவங்க கிட்ட எதை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பசங்கள்ட்ட சொல்றேன், என் பையன் கூட தான் பெஞ்சமின் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான், இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தானே அவனை நான் திரும்பி வந்துட்டு உயிரோட வர வச்சேன், அப்படிதானே மத்த பேரண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில போறப்ப என்ன பண்றாரு, அந்த மார்கன் கிட்ட அவனுடைய பாக்கெட் நைஃபை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரை வந்துட்டு பாக்கெட் நைஃபால இவன் குத்திட்டு வெளியில வந்திருப்பான் இல்லைங்களா, அது வேற யாரும் கிடையாது, கொலின் தான் போல இருக்கு. ஸோ எல்லாரும் அங்கேருந்து வெளியில போனோடனே அந்த இடத்துல பிராங்க்லின் மட்டும் நின்றுட்டு இந்த குழந்தைங்க கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான் டீட்டெயிலா. என்ன எக்ஸ்பிளைன் பண்றான்னா, இப்போ இந்த குழந்தைங்க வெளியில இருக்காங்க அண்ட் இன்க்ளூடிங் யூ, நீங்க எல்லாம் ரோபோட்டும் கிடையாது, அதே டைம்ல நீங்க ஒரு ஹியூமனும் கிடையாது, ஆனா உங்களால ஒரு இயற்கையான வளர்ச்சியை அடைய முடியாது, அதனால இந்த மாதிரி ஒரு கேம்புக்கு வர வச்சு உங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா சேஞ்சஸை கொண்டு வரும். ஸோ நீங்க வளர ஆரம்பிப்பீங்க, சொசைட்டில நீங்க ஒரு ஹியூமனா இருக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கும், அதுக்கோசரம் தான் சம்மர் கேம்ப்னு சொல்லிட்டு பேரண்டோடைய கன்சென்ட்டோட நாங்க இதை சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கோம், மற்றபடி வேற யாரும் சாகல அப்படின்னு சொல்ல கட் பண்ணி வெளியில காட்டினா இந்த மயக்கமடைஞ்ச குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் இந்த மெடிக்கல் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உள்ளாக்குறாங்க. ஸோ அதனால இவங்கெல்லாம் வளர்ந்து அடுத்த லெவல் ஒரு வளர்ச்சியை அடைவாங்க போல இருக்கு. ஸோ இதையும் அங்கே காட்டிட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தையும் காட்டிட்டு அடுத்த நாள் விடியும் போது காட்டினா எல்லா குழந்தைங்களும் திரும்பி உயிரோட வந்துட்டாங்க.
இருக்காங்க. சின்ன சின்ன வளர்ச்சி மாற்றங்களோட எல்லாரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அது இந்த ஃப்ராங்க்லினும் காஃபி கப்பை கையில் வச்சு பார்த்துட்டு இருக்க எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. மார்கன் அண்ட் பில்லரும் அப்படியே இருக்காங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த சிஜே வந்துட்டு செத்து போயிட்டான்னு நினைச்சோம் இல்லைங்களா, அவன் ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருந்தால அவன் இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டான். ஏன்னா இந்த டெக்னாலஜி மூலமா அவனுடைய குணத்தில் ஏதோ ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த கேஷ்வார் வரான். கேஷ்வார் வந்துட்டோடனே அவன் மூஞ்செல்லாம் வீங்கிருக்கு. என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி ஒரு ஹைக்கிங்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நேத்து ஆக்சுவலி இந்த பப்ளி பை தான் அவன் அடிச்சிருப்பான் இல்லைங்களா. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் மறக்கல. அதனால அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எதுவுமே மறக்கல, இது ஒரு சர்ஃப் போட்டோடைய ஷாட்டு தானே, உன் மூஞ்சில யாரோ அடிச்சிட்டாங்க தானே அப்படின்னு சொல்லும் போது கேஷ்வாருக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இவனுக்கு இன்னும் எல்லாம் ஞாபகம் இருக்கு, இவன் எதையும் மறக்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா முந்தின சீன்ல என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவங்க உள்ளாயிட்டு வரும்போது ஞாபகங்கள் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோக்கு அது மறக்கவே இல்லை. ஸோ இப்போ இன்னொரு சைடு பார்த்தா கோலினுக்கு ஒரு கால் வருது அவருடைய சூப்பர்வைசர் கிட்ட இருந்து. என்னன்னா, நாங்கள் நேற்று ஒரு ரிப்போர்ட் செக் பண்ணிருப்போம்ல குழந்தைங்க கிட்ட இருந்து, அதுலேருந்து டசன்ஸ் ஆஃப் மால் ஃபங்க்ஷன் நாங்கள் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு குழந்தை கிடையாது, நிறைய குழந்தைங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, அவங்களாம் ரொம்ப அக்ரெசிவா மாறதுக்கான வழி இருக்கு அப்படின்னு சொல்லவே இவர் சிஜேவோட ஃபைலை தான் பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் மாறிடுவாங்களா அப்படின்னு அவர் யோசிக்கிற டைம்ல அந்த லேக்கில் வந்துட்டு ஒரு பிரேதம் வந்து மிதந்துட்டு வருது. இது யாருன்னு பார்த்தா ரேச்சல். குழந்தைங்கலாம் சேர்ந்து ரேச்சலை கொண்டு இருக்காங்க போல இருக்கு. என்னடா இவ்வளோ வந்து கொடூரமா ஏதோ ஆயிருக்கே அப்படின்னு அவர் அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துட்டு ரத்த கலரியா வந்து நிக்கிறா அந்த பில்லான்ற பொண்ணு கையில ஒரு கத்தியோட. ஸோ இப்போதான் தெரியுது அந்த ரேச்சலை கொன்னதுல பெரிய பங்கு இந்த பில்லார் அப்படின்ற பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சிஜே மாதிரி இவளும் அக்ரெசிவா மாறிட்டா அப்படின்றத காட்ட என்ன பண்ணலான்னு இவர் யோசிக்கிற டைம்ல அவர் கத்தியோட இப்படி பாஞ்சு வர அப்படியே பிளாக் அவுட் ஆயிட்டு இந்த படத்தையும் முடிச்சுட்டாங்க. ஸோ இதுல இருந்து அவங்க சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இயற்கைக்கு மாறுதலா பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இறந்த குழந்தைங்கள அவங்க உயிர்ப்பிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி அக்ரெசிவான ஒரு குணங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மேபி ஃபர்தரா மற்ற குழந்தைங்களும் அக்ரெசிவா இருக்கலாம், அங்க இருந்தவங்களை வேட்டையாடி இருக்கலாம். இதுதான் மார்ஷ்மெலோ அப்படின்னு கூடிய படத்தோடைய ரீகேப். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கும். கடைசியா அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு யூகிச்சிருக்க முடியாததா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல ஒரு நல்ல படத்தோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from ஜெயஸ்ரீ. பை டேக் கேர். படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த யூஎஃப்ஓ ஏலியன் இவங்களெல்லாம் பற்றி ஒரு வீடியோ நம்மளுடைய ஜேஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ மிஸ்ட்ரி ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சேனலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். லிங்க் ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் பை ஃப்ரம் ஜெயஸ்ரீ. பை டேக் கேர்.